ஹலோ அண்ணா கிடச்சிருச்சுண்ணே. டேய் நம்ம தேடின பொருள் தானே? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்ண்ணே, கன்ஃபார்ம். சரி வரேன். டேய் வெளியே எடுத்து வைடா. டேய் அண்ணா இங்கே வா. இதை கொண்டு போய் லாரியில் வை. சரிங்கண்ணே. பொருள் ஒருத்தர் கையில் இருக்கக்கூடாது. கை மாற்றிக்கிட்டே இருங்க. சரிண்ணா. போச்சு, வண்டி எடு. அண்ணே அந்த நிமிஷோட ஆளுங்க நம்ம சிலையெல்லாம் தூக்கிட்டாங்கண்ணே. இப்போல்லாம் நமக்கு முன்னாடியே தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்கண்ணே. நான் பார்த்துக்கிறேன். அண்ணே ராஜி, நம்ம பொருளை எடுத்தவன் மட்டும் இல்லை, எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட உயிரோட இருக்கக்கூடாது. எல்லாரையும் என் கையால் கொல்லணும். அண்ணே நீங்கள் எம்எல்ஏண்ணே, நீங்கள் எதுக்குண்ணே இதிலெல்லாம் வரீங்க? அவனை நாங்கள் பார்த்துக்குறோண்ணே. என்னடா எல்லா சிலையும் தூக்கிட்டீங்களா? அண்ணே நம்ம ஆளுங்களை எம்எல்ஏட ஆளுங்களாம் கொண்டுகிட்டு இருக்கானுங்கண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஹலோ, என்ன பண்ணுறது தெரியலண்ணே. ஹலோ. டேய் என்னடாச்சு? ஏய் என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறல்ல. சொல்லு. அண்ணே நமக்கு தேவையான எல்லா சிலையும் எடுத்தாச்சு. நமக்கு தேவையில்லாதவங்க எல்லா உயிரையும் எடுத்தாச்சு. இனிமே நீ மட்டும்தானே ராஜா. ஹலோ சார், ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இங்கே பார், சும்மா புலம்புறதை நிறுத்திட்டு கோயிலை விட்டு போயிடு. உசுராச்சம் மிஞ்சம். இது வேற. சொல்லுங்கண்ணே.
என்னடா ஃபாரஸ்ட்டை தாண்டிட்டியா? அண்ணா இன்னும் தாண்டலண்ணே, ஃபாரஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கேன். பார்த்து சேஃபாக போ. ஏண்ணே என்னாச்சு? வண்டிக்குள்ளே இருக்கிறது முக்கியமான பொருள்ரா, பார்த்து ஜாக்கிரதையாக போ. என்ன புரியுதா? ஹலோ ஹலோ, கேட்குதா இல்லையா? ஹலோ, பதில் சொல்கிறா. ஹலோ அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? இப்போ தான்டா வீட்டுக்கு வந்தேன். ஏன் என்னாச்சு? அண்ணா இல்லைண்ணா, இப்போ உங்களை மாதிரி ஒருத்தனை பார்த்தண்ணே. என்னடா சொல்கிற? உண்மையாக தானே சொல்கிறேன். என்னடா குடிச்சிட்டு போதில் உளறியா? நான் சொன்ன இடத்துல பொருளை சேர்த்துட்டு வா, புரியுதா? சரிண்ணே சரிண்ணே. ச்சே, என்ன இந்த ஆள் நேர்லேயும் வராரு, ஃபோன் பண்ணால் வீட்டில் இருக்கிறான்றாரு. ஒரே அமானுஷ்யமாக இருக்குதே. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க அண்ணா. யோ, நீ இங்கே இரு. நீ வாயா. ஓகே சார். என்னையா நடக்குதுங்க? ஒருத்தனை ஈவரக்குமே இல்லாம ரெண்டா வெட்டி கொண்டு இருக்காங்க. சார் அதை பார்த்தா வெட்டி கொண்ட மாரி தெரியல சார். 2 பேர் சேர்ந்து கிழிச்சு கொண்ட மாரி இருக்கு சார். என்னையா சொல்ற? ஆமாம் சார். ஹலோ சார், இங்கே வலசரகத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீயே பார்க்க வேண்டியதானயா? சார் அது இல்லை சார், யாரோ ஒருத்தனை ரெண்டா வெட்டி கொண்டிருக்கானுங்க சார். பாதி உடம்பு வர காணோம். அதான் சார். என்னையா சொல்ற? ஆமாம் சார், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சீக்கிரம் வாங்க சார். சார் இங்க வாங்க சார். ஏன் கத்துன? கொஞ்சம் இங்க பாருங்க சார். என்ன சார் இதெல்லாம்? ஒரே மாதிரி 2 கொலை, அதுவும் வேற வேற இடத்துல. இந்த கொலையெல்லாம் பார்க்கும்போது இதோட முடிகிற மாதிரி தெரியல. இனிமே தான் ஆரம்பிக்க போகுது.
ப்ரோ பார்த்துக்குங்க. சார் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுங்க. இவன் வேற கனவு அது இதுன்னு புலம்புவானே, இவன் புலம்புறதுக்கு முன்னாடி நம்மளே கேட்ட வேண்டியது தான். அப்புறம் மச்சான், இன்றைக்கும் அதே கனவா? ஆமாண்டா, நான் பிறந்ததுலேருந்து அந்த ஒரே கனவு தான் வந்துட்டுருக்கு. நான் பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை. இந்த கனவுக்கான காரணம் என்னன்னு கூட இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலடா. சரி அதோடு புது கேஸ் ஒன்று வந்திருக்கு, நம்மளை தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ம் இல்லைடா, மைண்ட் இல்லை. டேய், இது சாதாரண கேஸாக தான் நானே பார்த்துப்பேன். எவனோ கொலை பண்ணிவிட்டு பாடியை 2ஆக வெட்டி போட்டிருக்கான். ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. கேஸு கொஞ்சம் டஃப்பு, அதான் உன்னை கூப்பிட்டேன். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். டேய், மர்டர் அந்த ஸ்பாட் எங்கடா? கிருஷ்ணா நகர் 24வது தெரு மச்சான். சாமி சார். பின்னாடி நிக்கிறதுக்கு சம்பளம் வாங்குற? இல்லை சார். வேலையை பாரியா? சரிங்க சார். காலிங்கம்மா. தெரியல சார், பாதி உடம்பு தான் இருக்கு. சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒரே மாதிரியே 2 கொலையும் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கொலையெல்லாம் திரும்ப நடக்கும்னு தோணுது. இந்த பாயிண்ட் நான் யோசிக்கவே இல்லைம்மா. ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஃபுல்லாக தேடிட்டேன் சார், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க சார். சரி பாருங்க. ஓகே சார். சிட்டி ஃபுல்லாக செக்யூரிட்டி டைப் பண்ணுங்க. இது யார் பண்ணாலும் உடனே தெரிஞ்சாகணும். அண்ணா சொல்லுங்கண்ணா. எங்கே இருக்க? வீட்டிலண்ணா. அப்துல்லாவை யாரோ கொண்டுட்டாங்க. அது யாருன்னு தெரிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. அண்ணா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே. பொருள் உங்ககிட்ட தானே இருக்கு? நேற்று வரையும் என்கிட்ட தானே இருந்தது. இன்றைக்கி தான் ராஜா கிட்ட கொடுத்தேன். சரி, நீ நாளைக்கு என்ன நேரில் வந்து பாரு. சரிங்கண்ணா, வரேன்.
சொல்லுங்கடா. டேய் என்னடாச்சு உனக்கு? என் வாழ்க்கையில் இப்போதான்டா ஒரு புது கனவு வந்திருக்கு. புது கனவா? அதில் என்னடா வந்துச்சு? இது வரைக்கும் எனக்கு வந்த கனவுல ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய ரெண்டாக வெட்டி கொள்ளுவா. ஆனால் இப்போ யாரோ ஒருத்தனை ரெண்டாக வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. நாசமா போச்சு. ஏண்டா கனவுல கூட உனக்கு நல்ல கனவே வராதா? சரி வா போலாம். எங்க? கனவுல வந்த கொலையை தடுக்க. கனவாவது கொலையாவது மூடிக்கிட்டு படுறா. இப்பதான் சம்பந்த காலத்துல தாலியை கட்டி ரூமுக்குள்ள கூட்டு போனேன். அதுக்குள்ள இருக்குடா. டேய் ஒருவேளை அவன் என் கனவுல வர மாதிரி உண்மையாலே செத்து இருந்தா? அப்படி யாராச்சும் உண்மையிலேயே செத்து இருந்தா அவன் போனதுக்கு முன்னாடி எதனா ஒரு பைத்தியக்காரன் வந்து காவ காத்து நிப்பான். எல்லா கொலையிலையும் பாதி உடம்பு மட்டும்தான் இருக்கு. காலு எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இது மூலமா கொலைகாரன் கண்டிப்பா நமக்கு ஏதோ சொல்ல வரான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சார். ஏன் சார் எப்போ பார்த்தாலும் யூனிஃபார்மே போட மாட்டீங்க? துவைக்கல, துவைச்சு தெரியா? சாரி சார். சார் ஒரு இன்ஃபர்மேஷன் சார். இந்த கொலையிலையும் பாதி உடம்பு தான் சார் இருக்கு, கால் இல்லை. ஸோ இந்த கொலையிலேருந்து கொலைகாரன் ஏதோ சொல்ல வரான்னு தோணுது சார். இந்த பாயிண்ட்டை நான் யோசிக்கலாமா? நீ போய் வேலையை பாரு. தேங்க்யூ சார். ரெக்கமெண்டேஷனில் வந்தால் அப்படி தான் இருக்கும். சார். ஹாய் சார், மை நேம் இஸ் தமிழ் ஃப்ரம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். சாரி சார், ப்ரீவியஸ் கேஸ் ஐ கான்ட் அசிஸ்ட் யூ. எடுத்து என்ன ஊர் நீ? சென்னை தான் சார். என்ன பேர்? தமிழ். பேர் தமிழ, பேசுறதெல்லாம் இங்கிலீஷா? நீ விடு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். ஐயா, என் பெயர் தர்ஷன். நான் வடமாநிலத்திலிருந்து வருகிறேன். எட்ரா கையா. ஐயா எட்ரா கையா. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வராமல் இருந்தீங்க, இங்கேயே வந்துட்டீங்களா? Go get your job done. ஏண்டா அப்ப இந்த ஆள் பேசுறது மட்டும் தமிழா? அதெல்லாம் கண்டுக்காத விடுறா. மனுஷனடா இவன். ஒரு பணத்துக்கு முன்னாடி ஈவி இறக்கமே இல்லாம சூடா நின்று டீ குடிச்சிட்டு இருக்கான். டேய் வெட்டு வேலையை பாரு. என்னத்த வேலையை பார்க்கறது? டேய் டேய் இங்க வாடா. என்னடா? அங்க இருந்தா தெரியுதா உனக்கு? ஒண்ணுமே இல்லையேடா. டேய் நல்லா பாடுறா. ஒண்ணுமே தெரியலையேடா. டேய் அந்த மரத்துக்கு பின்னாடி யாரும் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு பாடுறா. என் கண்ணுக்கு மரமே தெரிய மாட்டேங்குதுடா.
மாலை போட்டிருக்கேண்ணே. ஏய் போட. எல்லாத்துக்கும் என்னையே கோத்து விடுங்க. என்ன இது கேக் வெட்டுற மாதிரி வெட்டியிருக்காங்க? இவனை முழுசா இருந்தாலே பார்க்க முடியாது, இதுல பாதி உடம்போட இருக்கானே. நான் கார்ல இருக்கேன், இங்க இருந்தா சும்மா முடிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னையா நடக்குதுங்க? தொடர்ந்து ஆளுங்களா செத்துக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்காம என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 2 நாளில் தேடி கண்டுபிடிச்சிரும் சார். 2 நாளில் நீ தேடி கண்டுபிடிக்கிற, இல்லை 3வது நாள் உன்னை தேட வேண்டியது இருக்கும். பேர் மட்டும் பிரபாகரன், ஆனால் ஒன்றும் செய்யறது கிடையாது. அதெல்லாம் போய் பேரை மாட்டேன். சார் ஒரு மெசேஜ் கண்ட்ரோல் ரூம்லேருந்து கால் வந்துச்சு. ஏதோ இம்பார்ட்டண்டான நியூஸ் கிடச்சிருக்கான். இதை கொஞ்சம் பாருங்கள் சார். பர்டன் அந்த இடத்துல இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியாச்சு சார். எல்லாரும் சாவறதுக்கு முன்னாடி நாள் இந்த பாட்டி அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. சார் ஒரு விஷயம். தெரியும், செத்தவங்களுக்கும் இந்த பாட்டிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வர அதானே? ஆமாம் சார். நீலாம் இந்த ஜென்மத்தில் போலீஸ் ஆக மாட்டேன். இந்த பாட்டி லொக்கேஷன் எனக்கு அனுப்புங்க, நானே போய் அவங்கள நேரில் விசாரிக்கிறேன். ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சகல்ல உண்ட கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி. ஹலோ மாமா, நைட் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. சிக்கன் குழம்பு வைக்கவா மட்டன் குழம்பு வைக்கவா? அதை கேட்கற நேரம் மாடியது. வைடி போன. மாமா மாமா நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க? அவள் தானா? டே குமார், ரவி, எங்கடா போனீங்க? ஏய் அவன் தான் சொல்கிறான்ல, கூப்பிடுங்கடா. என்னை கட்டி போட்டது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுது, நீங்களாம் தொலைஞ்சிங்க. அப்படியா? அப்பனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு. என்ன பார்க்குற? அந்த பெட்டிக்குள்ளே முதல்ல போனது எங்கள் ஒப்பந்தாண்டா. என்னடா பண்றீங்க? டேய், என்ன விடுங்கடா. அந்த கோணையை போட்டு வேண்டாம் ப்ளீஸ் சொன்னா டேய். கேளுங்க. டேய், என்ன விடுங்கடா. எதுவும் பண்ணிடாதீங்க. டேய். please, வேண்டாம். சார், சத்தியமா உங்களோட ஒரு சில கூட என்கிட்ட இல்லை சார். நீங்க ஆளை கொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த தொழிலை விட்டுட்டேன் சார். ஏய், கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என் ஆளுங்களா எதுக்குடா கொன்ன? சார், சத்தியமா நாங்க யாரையும் கொல்லல சார். எங்க ஆளுங்களை நீங்க கொன்னதுக்கு உங்க மேல உள்ள பயத்துல இந்த தொழிலை விட்டுட்டோம் சார். அப்படி இருக்கும்போது எப்படி சார் உங்க ஆளுங்களை நாங்க கொண்டு இருக்க முடியும்? வேற யாரு இதை பண்ணியிருப்பா? ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சார். சார் சொல்லுங்க சார். எம்எல்ஏ ஃபோனே எடுக்கல, எங்க இருக்காரு? இங்கே தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசணும், ஃபோனை கொடுங்க. இருங்க தரேன். டேய், அவனை கோணையில் கட்டுங்கடா. நான் பார்த்துக்கிறேன். அங்கே போடா அண்ணே, கிளைண்ட் லைனில் இருக்காரு. சொல்லுங்க சார், நாங்கள் கேட்ட பொருள் என்னாச்சு? கிடைச்சிதா? சார், நீங்கள் கேட்டது ஒன்றும் சாதாரண பொருள் இல்லை. கேட்ட ஒன்றை தோண்டி எடுத்து கொடுக்கறது ரொம்ப ரேர் பீஸ், கஷ்டம். சார்,
நான் உங்ககிட்ட பேசுனது 10 கோடி, நாங்கள் 15 கோடி கூட தரோம். ஆனால் எங்களுக்கு அந்த பொருள் வேணும். சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். என்னண்ணே என்னாச்சு? இப்போ தான் 15 கோடிக்கே வந்திருக்கானுங்க. இன்னும் ரேட் ஏறட்டும். அது வரைக்கும் பொருளை கை மாற்றிக்கிட்டே இருங்க. சரிங்கண்ணே. சரி, கால் இப்போ யார்கிட்ட இருக்கு? நேற்று வரைக்கும் என்கிட்ட தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் தான் பாலாட்டை கொடுத்தேன். சரி, நான் கிளம்புறேன். அவங்கள முடிச்சுட்டு இடத்த கிளியர் பண்ணுறேங்க. சரிங்கண்ணே. நேரா தூக்கி கட்டுங்கண்ணா. செத்துருப்பான். பொண்ணுங்களை சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்டா. டேய், இவனுங்க எல்லாத்தையும் கல்லை கட்டி கடல்ல இறக்கிறீங்க. சரிண்ணே. அண்ணா, அப்போ இந்த பொண்ணை அண்ணன் இருக்கும்போது தம்பிங்க அவசரப்படக்கூடாதுடா. உங்களுக்கு இல்லாததா என்ஜாய் பண்ணுங்கடா. சரிண்ணே. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இந்த பொண்ணை மட்டும் ரெடி பண்ணுங்கடா. நைட்டுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நைட்டுக்கு மெழுகுவர்த்தி கொஞ்சம் ஏற்றி வைங்கடா. அப்பதான் அண்ணனுக்கு கொஞ்சம் மூடா இருக்கும். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு லேட்டாக வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் இங்கே வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இங்கே நடக்கிற எல்லாம் தெரியும். நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இந்த கொலையெல்லாம் ஏன் பண்றீங்க? எது? நான் கொலை பண்ணேனா? அப்புறம் ஏன் செத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்க? ஏன்னா அவங்க சாக போகிறாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் அவங்கள காப்பாற்ற போனேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்கள கொன்னுட்டா. அவளா? இப்போ நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட ஒருத்தனை கொலை பண்ண தான் போயிருக்கா. அண்ணா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், என்ஜாய் பண்ணு. மெழுகுவர்த்தி ஏத்துனியா? மறந்துட்டேன். நீ எதுக்கு ஏத்தலன்னு எனக்கு தெரியும். மூடு வரக்கூடாதுன்னு தானே? எப்படி மூடு வர வைக்கிறேன் பாரு. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யடா செய்யடா செய்யடா. நானா அதுக்குள்ள முடிச்சிட்டியா? இருக்கு சும்மா நாங்கள் உள்ள போடாதானே கதை சொல்ற.
சத்தியமா பேய் இருக்குடா. அது பேய் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். டேய் உள்ள வாங்கடா. இந்த வந்துட்டானே தல 3 பேருமா? ஆமாடா. சொன்னா கேளுங்கடா. டேய் போகாதீங்கடா. டேய் டேய் பேய் இருக்குடா. டேய் சத்யா என்னாச்சு? டேய் டேய் என்னாச்சு? சத்யா டேய் என்னாச்சு? டேய் என்னடா? டேய் என்னடாச்சு? எங்க தெரியுங்க? டேய் அப்பவே சொல்லல உள்ள போகாதீங்கட்டு. ஏன்டா உள்ள போறீங்க? அண்ணா நாங்கள் எப்போ உள்ளே வந்தோம்? நீ வீட்டுக்குள்ளே போய் கவு சத்தினோன்னா அப்போயே நாங்கள் டீ சாப்பிடலாம் கடைக்கு வந்துட்டோமே. நீ விளையாடாதீங்கடா. நீ என்னடா வீட்டுள்ள இருக்கீங்க? அண்ணா இன்னும் வீட்டுக்குள்ளே தானே இருக்க? என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே இன்னும் வெளியவே வரல. பண்றது ஒரு பேயா? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆன்மா கிடையாது. தீராத ஆசையில செத்து போன ஒரு பிரேத ஆத்மா. யார் அவ? அவ பேர் என்ன? யாருக்கு அடங்காத பஜாரி. அவளுக்கு தேவையான பொருள் இங்க இருக்கு. அதை தேடிதான் அவ வந்துட்டா. அது என்ன பொருள் சொல்லுங்க. என்கிட்ட இல்ல. சத்தியமா என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என்ன விட்டுடு. அந்த கால் ஒருத்தர்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்கள தேடி போவா. அவங்க கிட்ட இருந்து அந்த கால் போன அடுத்த நிமிஷமே அவளுக்கு அந்த பாதி உடம்பு கிடைக்கலன்னா ஒரு தெரியும். இவ்வளோ கொலை பண்றது அந்த பஜாரின்னு ஒத்துக்கிறேன். ஆனா யார் அந்த பஜாரி? பஜாரிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பெண்ணோட ஆன்மா கிடையாது. தன்னுடைய ஆசையை தீர்த்துக்க துடிச்சிட்டு இருக்க கொடூர பிரேத ஆத்மா. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்திய பகுதியை ஆண்ட மன்னனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அரசு விதிப்படி ஆண் வாரிசு மட்டும்தான் நாட்டை ஆள முடியும்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் அந்த இளவரசி பல சூழ்ச்சிகள் பண்ணி நாட்டுக்கே அரசியானாள். அவளோட ஆட்சி மக்கள் வாழவே பயப்படுற அளவுக்கு மோசமான சட்ட திட்டங்களை கொண்டிருந்தது. சின்ன சின்ன தப்பு செஞ்ச மக்களுக்கும் வரி செலுத்தாத மக்களுக்கும் நரகத்தில் கொடுக்குற தண்டனையை கொடுத்தா அந்த அரசி இது எல்லாத்தையும் மக்கள் அரசனுக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட தந்தைக்கு மரண தண்டனை கொடுக்க சொன்னான். அதுவும் சாதாரண தண்டனை கிடையாது. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே அவனுடைய கையும் காலையும் கட்டி உடம்பு 2ஆ கிடியிற வரைக்கும் இழுத்து கொள்றது. இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாத மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அரசுக்கே அந்த தண்டனையை கொடுத்தாங்க. இவ எந்த காலத்துலேயும் திரும்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ உடம்பு ஒரு திசையிலையும் காலை ஒரு திசையிலையும் புதைச்சிட்டாங்க. மக்கள் மீது கோபமாக இருக்கிற அந்த ஆன்மா திரும்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பல்லாயிரம் முனிவர்கள் சேர்ந்து அவ காலில் மந்திர தகடை வச்சு புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த ஆன்மாவை யாரோ எழுதி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த ஆன்மா தீராத வெறியோட இருக்கு. தன்னோட உடம்பு அடையறதுக்கு யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள கொடூரமா கொன்னுடும்.
இத்தனை பேரை கொல்றதுக்கு அந்த ஆன்மாக்கு சக்தி இருக்குன்னா அப்ப அந்த காலாவில ஈஸியா எடுத்துருக்கலாமே. பல்லாயிரம் முனிவர்கள் சேர்ந்து மந்திரிச்சு கட்டின அந்த மந்திரிச்சு தகடு அவள் மேலே இருக்கிற வரைக்கும் அவளால் அந்த உடம்பை நேரடியாக தொட முடியாது. அந்த உடம்பு அவளுக்கு வேணும்னா ஒரு மனுஷனோட உதவி தேவை. அவனோட கண்ணுக்கு மட்டும்தான் அவ தெரியவா. அந்த ஒருத்தன் அவளுக்கு கிடைச்சிட்டான்னா எல்லாம் முடிஞ்சிடும். சரி, அது உங்களை மட்டும் ஏன் என்ன கொல்லாம இருக்க? அந்த ஆன்மா அவ ரகசியங்களை தெரிஞ்சவங்களை விட்டுரும். அதே ரகசியத்தை மற்றவங்க கிட்ட சொன்னவங்களை கொன்னுடும். இப்போ அவளை பற்றிய ரகசியம் உனக்கும் தெரிஞ்சிருக்கு. எதுக்கு நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. அந்த ஆன்மா வெளியே வந்துடக்கூடாதுன்னு காலங்காலமாக மக்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சந்ததியில் இருக்கிற கடைசி 2 பேர் நாங்கள் தான். மொத்தம் 2 பேருன்னு சொன்னீங்களே, அதுல ஒருத்தர் நீங்க, இன்னொருத்தர் யாரு? நேரம் வரும்போது அவரே உன்னை தேடி வருவார். இப்போ நீ போகலாம். ஒரு மனுஷனோட உதவி தேவை. அவ ரகசியங்களை தெரிஞ்சவங்களை விட்டுரும். அதே ரகசியத்தை மற்றவங்க கிட்ட சொன்னவங்களை கொன்னுடும். அவளுக்காக ஒருத்தன் கிடைச்சிட்டான். சீக்கிரம் போ. இங்கே நடக்கிற கொலைலாம் எனக்கு கனவாக வருது. நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா மச்சான்? ஆமாண்டா, அன்றைக்கி என் கனவுல நடந்த மாதிரி தான் அவனும் செத்து கிடந்தான். அது மட்டும் இல்லை, இந்த கொலையில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி பார்த்தேன். ஒன்று கூட மேட்ச் ஆகலை. ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்லாமல் ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட கொலையை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னடா சொல்கிற? லாஸ்ட் டைம் நடந்த மர்டர் கேஸில் ஏதோ ஒரு உருவம் என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருந்தது. இந்த கொலையெல்லாம் பண்ணுறது மனுஷன் இல்லை, ஒரு பேய். பேயா? பேய் பேய் கடை இவ்வளோ நாள் நம்ம கைரேகை பார்த்துட்டு இருந்தோம். சரி, இப்போ என்னடா பண்ணுறது? எல்லா கொலையிலையும் நம்மளுக்கு பாதி உடம்பு தான் கிடச்சிருக்கு. அதோட கால் எங்கே போச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரியும். காணா போன காலுகளை கண்டுபிடிச்சாதான் இந்த கொலைகளுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் என் கனவுக்குள்ளே போகணும். எதுக்கோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. அடா பாவி, பேய் பிசாசுன்னு சொல்லி அடுத்தவன் தூக்கத்தை கெடுத்துட்டு நீங்கள் மட்டும் எப்படா நிம்மதியாக தூங்குறீங்க? இந்த கனவுல எவன் வரப்போகிறானோ? அண்ணா சொல்லுங்கண்ணே. பாலா, நம்ம ஆளுங்களை யாரோ கொண்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. புரியுதா? அண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே. சரி, நாளைக்கு காலையில் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு.
இப்போ தானே கொடுத்து அமிச்சேன். நாளைக்கு காலைல வந்துடுண்ணே. அப்படியா? நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? எங்க போறீங்க? கசகசன்னு இருக்கு, குளிச்சுட்டு வர இரு. ம் அப்படின்னு குளிச்சுட்டு வந்துட்டாலும் இது வேற உறுத்திக்கிட்டே இருக்கு. விளையாடுறீங்களா? அவ்வளோதான். சார் டீ வேணுமா சார்? வேணாம் சாமி. தேங்க்யூ சார். இங்கே நடக்கிற கொலையை பார்த்தா இதை மனுஷங்க பண்ணுற மாதிரி தெரியல. எனக்கும் அப்படி தானே தோணுது. வேறு என்னவா இருக்கும்? ஒருவேளை பேயா இருக்குமோ? அண்ணே இந்த காலத்தில் என்ன பேய் கீன்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுண்ணே. சார். என்னம்மா முக்கியமான விஷயமா? ஆமாம் சார். இங்கே நடக்கிற கொலையெல்லாம் பார்த்தா அமானுஷ்யமாக இருக்குது சார். பேய் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போ தான் நீ இதையே கண்டுபிடிச்சிருக்கியா? வேற எம்எல்ஏ கால் பண்ணார் சார், உங்களை பார்க்கணுன்னு சொன்னார். அவனை நானே பார்க்கணும் தான் நினச்சேன். வாயா. ஏய் என்னையாச்சு? சார் அந்த கொலைக்காரன் பக்கத்தில் நெருங்கிட்டோம். சீக்கிரமாக கண்டுபிடிச்சேன். நீ அவன் பக்கத்தில் நெருங்கிறதுக்குள்ள அவன் என் பக்கத்தில் நெருங்கிடுவான் போலையே. ஆளுங்கட்சி எம்எல்ஏ நான், எனக்கே பாதுகாப்பு இல்லைனா எப்படி? சார் உங்களை காப்பாற்றணும்னா நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். அரசியல்வாதி போய் உண்மையை சொல்கிறேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? நீங்கள் உண்மையை சொல்லனா என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது சார். என்ன உண்மை? அந்த கால் எங்கே சார் இருக்கு? அந்த காலை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் சார். எனக்கு இப்போ தெரிய வேண்டியது என்னன்னா, அந்த கால் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் எம்எல்ஏங்கிறது உங்களுக்கு மட்டும்தான். பூமிக்கு அடியில் கிடைக்கிற சிலையெல்லாம் தோண்டி எடுத்து வெளிநாட்டில் விற்றுருவோம். இப்படி ஒரு பிளாக் மார்க்கெட் இருக்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபாரின்லேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஒரு ராணியோட கால் எடுத்து கொடுத்தா 10 கோடி ரூபா கொடுக்குறதா சொன்னாங்க. அதிர்ஷ்டவசமாக அந்த கால் என்கிட்ட கிடச்சிது. அப்போ அதனோட மதிப்பு வெறும் 10 கோடி தான்.
எங்கள் கையில் கிடச்ச உடனே மறைச்சி வச்சிட்டோம். அதோட மதிப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ அதோட மதிப்பு 15 கோடி. இன்னும் 5 கோடி அதிகமாகிற வரைக்கும் எங்கள் ஆளுங்களுக்குள்ளேயே அதை கைமாற்றிக்கிட்டு இருக்கோம். விலை ஏறினதுக்கப்புறம் அதை விற்றுருவோம். நீங்கள் அந்த காலை வெளியே எடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சார். இங்கே நடக்கிற எல்லா கொலைக்கும் காரணம் அந்த காலோட ஆன்மா தான். ஆன்மா? என்னையா சொல்கிற? அவளோட காலை தேடி உங்கள் ஆளுங்கள்ட்ட போயிருக்கா. அந்த காலை அவங்க கைமாத்தினதும் வெட்டி கொண்டு வர்றாங்க. நானே ஒருத்தனை 2 வெட்டி கொண்டு இருக்கேன். அதுக்குன்னு பேய் கொண்டுருச்சுன்னு சொல்லுவியா? கரெக்டு தான். நீங்கள் கொலை பண்ணதில் உடம்பும் காலும் அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் செத்து போன உங்கள் ஆளுங்களோட காலெல்லாம் எங்கே சார்? ஒவ்வொரு கொலை மூலமாகவும் தன்னோட கால் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டு தான். இந்த பிரச்சனையிலேருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்று. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு தரேன். உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. என்ன? ஒன்று அந்த காலை அவள்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா அதை அழிக்கணும். அழிக்கணுமா? யோ, பல கோடி ரூபா சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டியா? பணம் முக்கியமா உயிர் முக்கியமா சார்? சரி, இப்போ என்ன பண்ணணும்? அந்த காலை உங்கள் ஆளுங்கள்ட்ட கொடுத்து எரிக்க சொல்லுங்கள். அந்த சாம்பலை உங்கள் கையால் எடுத்துகிட்டு போய் கடலில் கரைச்சிருங்க. எல்லாம் சரியாயிடும். சார், நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன நடக்குது சார்? நம்ம நாட்டோட உயிரே நமக்கு தெரியாமல் வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்ருக்கான். அவன் உயிரை போய் காப்பாற்றிட்டு வரீங்களே சார். அவன் உயிரை நான் எப்படிமா காப்பாற்றுவேன்? அவனை அழிக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த பேயோட காலை அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அவனோட உயிருக்கு பாதுகாப்பேன். அதனால தான் அந்த காலை அவங்க ஆளுங்கள்ட்ட கொடுத்து எரிக்க சொன்னான். அவன் சொன்னான், நான் கேட்கணுமா? அந்த காலை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தா நம்ம ஆளுங்களை கொண்டுற மாதிரி அவன் என்னை கொண்டுருவான்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? ஆமாம், அந்த காலை அவங்ககிட்ட இருந்து போன உடனே அவன் செத்துருவான். அதுக்கு நான் விட மாட்டேன். அந்த காலை நானே எரிக்கிறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. கவர்மெண்ட்டுக்கிட்ட சம்பளம் வாங்குற போலீஸ்காரனுக்கே அவ்வளோ இருந்தா அந்த கவர்மெண்ட்டே ஆள்ற அரசியல்வாதிரா நான். எனக்கு எவ்வளோ இருக்கும்? என்னென்ன பண்ணுறது? இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த காலை எரிக்கணும். நம்ம ஆளுங்களை எல்லாரையும் ரெடியாக இருக்க சொல்லுங்கள். சரிண்ணா, ரெடி பண்ணிடுறேன். ஏன் சார், அந்த பேய் யார் சார்? இப்போதைக்கு எந்த விஷயமும் உங்ககிட்ட முழுசாக சொல்ல முடியாதுமா. உனக்கு தேவையான விஷயத்த மட்டும் சொல்கிறேன். அந்த ஆன்மாவுக்கு ஒரு மனுஷனோட உதவி தேவைப்படுது. அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். சார், மனுஷனோட உதவினா சொன்னீங்க? ஆமாம்மா. எனக்கு ஒரு டவுட் சார். நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் இருக்கான்ல? தமிழா? ஆமாம் சார். நம்ம மர்டர் நடந்த ஸ்பாட்டில் ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு காட்டினான் சார். அங்கே இருந்தால் தெரியுதா உனக்கு? ஒன்றுமே இல்லையேடா. டேய், நல்லா பாடுறா. நானும் பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவும் தெரியல சார். அவனோட கண்ணுக்கு மட்டும்தான் அவன் தெரியவான். இப்போதாம்மா ஒரு விஷயத்த முன்னாடியே கரெக்டாக சொல்லியிருக்கேன். தம்பி, என்னாச்சு? டேய் டேய் தம்பி, டேய். டேய், என்னாச்சு? என்னாச்சுரா? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன் சார். என்ன மறைச்சிங்க? சார், என் ஃப்ரெண்டுக்கு பிறந்ததுலேருந்து கனவு, ஒரே ஒரு கனவு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் சார். என்ன கனவு? ஒரு பொண்ணு சார், ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து வெட்டி கொள்கிற மாதிரி ஒரு கனவு சார். அவனை எத்தனையோ வாட்டி சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் காட்டிட்டோம் சார். ஆனால் அந்த கனவு வர்றது நிற்கவே இல்லை சார். கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. அவன் இந்த கேஸில் இன்வால்வ் ஆனதுலேருந்து அவனுக்கு அந்த கனவு வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிது சார். வேறு மாதிரினா?
சார் இந்த கேஸில் நடக்கிற கொலை எல்லாமே கொலை நடக்கிற அதே சமயத்தில் அவனுக்கு கனவா வரும் சார். இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்ல? சார் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் எங்களை நம்பாமல் சந்தேகப்படுவீங்களும் தான் மறைச்சிட்டோம் சார். அப்புறம் என்னாச்சு? ஆனால் இந்த கொலையெல்லாம் பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிக்க அவன் மறுபடியும் அந்த கனவுக்குள்ளேயே போயிட்டான் சார். யாராச்சும் காப்பாத்துங்க. மச்சான், டேய் டேய் இங்கே பாருடா. டேய் மச்சான், டேய் கண்ணை தொடடா. டேய் டேய் பாருடான்னு சொல்கிறேன்ல. அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னே தெரில சார். அந்த ஆன்மா அவனை முழுசா ஆக்கிரமிச்சிருச்சு. இனிமே தான் எல்லாம் ஆரம்பிக்க போத. எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையார. எல்லாம் ஜாகிரதையா சொல்லுங்கிறீங்க. எப்படி ஜாகிரதையான்னு சொல்லிட்டு போங்கயா. யாருலயே பானிபூரி வித்துட்டு இருந்திருக்கலாம். டேய், இன்னைக்கு அந்த காலை அழிச்சே ஆகணும். அதை தடுக்க எவன் வந்தாலும் கொண்டுடணும். இனிமே நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தன் உயிர் கூட போகக்கூடாது. புரியுதா? போலாம். டேய் யாரா நீ? என்ன வேணும்? காலைங்க. பூச்சி போட்டுரு. சரிண்ணே. என்னடா கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கியா? ஆம்பளையா தான் நேர்ல வந்து நில்றா. கொஞ்சம் அவசரப்பட்டோமோ, சொன்ன உடனே வந்துட்டான்.
யோ யார் யா நீ? அறிவில்ல, குறுக்க நிக்கிற. யோ உன்கிட்ட பேசிட்டு இருக்க, வழி வடியா. நேரம் காலம் தெரியாம பஜாரி அந்த பாட்டி சொன்ன 2வது ஆளு. அவளை எப்படி அழிக்கணும்ன்றது தெரிஞ்சு போச்சு. இனிமே உங்க உதவி எங்களுக்கு தேவையில்ல. முட்டாள், நீ அவளை பத்தி கேள்விப்பட்ட எல்லா விஷயமும் பாதிதான். அந்த பேய் தன்னோட காலுக்காக தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு உனக்கு தெரியும். ஆனா அவளுக்கு அந்த காலு கிடைச்சதுன்னா அவ என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு தேவையான ஒரு மனுஷனோட உதவி அவளுக்கு கிடைச்சிருச்சு. இல்ல, கிடைக்க கூடாது. அவளுக்கு அந்த காலு கிடைக்க கூடாது. அவளுக்கு ஏன் அந்த காலை கிடைக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவளுக்கு தன்னோட முழு பிரேதாத்மா கிடைச்சிருச்சுன்னா யாராலும் அழிக்க முடியாத அரக்கியா மாறிடுவா. இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைச்சவாவா அதுக்காக கூட பிறந்த தம்பியவே கொன்னுட்டா. அவளோட ஆசை நிறைவேற போறப்ப அவளை 2ஆ வெட்டி கொன்னுட்டாங்க. இப்ப திருப்பி பல வருஷம் கழிச்சு அவ வந்திருக்கா. அவளுக்கு இருக்கிற வெறி எந்த அளவுக்கு இருக்கும்னு உனக்கு தெரியுமா? அந்த மந்திரிச்ச தகுடு அவ உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு. அவளுக்கு மட்டும் தன்னோட கால் கிடைச்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த ஆண்மக்களை எழுப்பி ஒரு படையை உருவாக்கிடுவா. நீங்க செஞ்ச ஒரு தப்பு மனித குலமே இல்லாத அளவுக்கு முடிய போகுது. இதை தடுக்க நமக்கு வர வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. கொல்லப்பட்ட இளவரசர் மீண்டும் மறுபிறவி எடுத்திருக்காரு. அவரால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். யார் அவர்? அவர் எங்க இருக்காரு? தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அந்த இளவரசர். எல்லாம் தாமதமாயிடுச்சு. நம்மளை காக்க வந்த சக்தி அவனோட சேர்ந்துருச்சு. இனி அந்த ஆண்டவன் தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும். பூமியில மனுஷனுக்கு ஆன்மாக்களுக்கு ஒரு போரே நடக்க போகுது. ஆனா இதுல ஜெயிக்க போறது என்னமோ ஆன்மாக்கள் தான்.